ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லோரும் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினீங்களா? எல்லார் வீட்டுக்குமே கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய கேக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்திருக்கு. என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அது என்னென்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேயே செஞ்ச பலகாரம். நல்லா தட்டை சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது சீவல் ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. அது போக நிறைய இருக்குது கலவை. முறுக்கா சேவான்னு தெரியல, செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. முறுக்கு செஞ்சது தான் உளுந்துருக்கு. அவங்க நல்லா தான் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் பேக்கில் வச்சு கொண்டு வரணும்னு ஒழுங்கிச்சு என்னன்னு தெரியல. தேங்க்யூ டியர். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் தட்டை. அதிரசம் நல்லா க்யூட்டாக குட்டி அழகாக செஞ்சுருக்கா. ரவா லட்டு. அப்புறம் இது கலகலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மற்றது எல்லாமே இப்போ தான் நான் சாப்பிட்டேன், அதனால் அப்புறமா டேஸ்ட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்ப்பா. சூப்பராக இருக்குது எல்லாமே. இது எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லேருந்து இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ப்ளம் கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் பார்க்கலாம். வாவ், நல்லா சில்லுன்னு இருக்கு. பப்பீஸ்லேருந்து கிளாஸ் மில்க் கேக் செம்மையாக இருக்குது. பேக்கிங்கும் என்ன எப்படி ஓப்பன் பண்ணுறது? வாவ், நல்லா இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம் இருக்கு. இது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஐட்டம் இருக்கு. ஏன்ப்பா இவ்வளோ காஸ்ட்லியாலாம் கிஃப்டாக கொடுக்குறீங்க? சும்மா ஏதாவது ஒரு கேக் வாங்கி கொடுத்தா பத்தாதா? நல்லா ஒரு கிஃப்ட் ராப்பிங் பாருங்கள். சூப்பராக நல்லா மேரேஜில் எல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் குக்கீஸ். இது எல்லாமே பப்பீஸில் ஒரு பேக்கேஜிங்காக வாங்கியிருக்காங்க போல். நல்லாயிருக்கு. எல்லாமே ஃப்ளவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பனானா கேக் கொடுத்துருக்காங்க. அதை தொடும்போதே செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராண்ட்மாஸ் ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக்னு எழுதியிருக்கு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு
ப்ரௌனி. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்மண்ட் கேக். நல்லா இருக்கு. இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு. இது வந்து டபுள் சாக்கோ கிரன்ச் குக்கீஸ். நல்லா இருக்கு. நல்லா டார்க் சாக்லேட்ல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எத்தனை சீல்டு. டார்க் சாக்லேட்ல பண்ணியிருக்காங்க போல. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் மக்ரூன். தூத்துக்குடி மக்ரூன். நல்லா பெரிய பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 ஜான் அளவு இருக்கு பாக்ஸ். நல்லா இருக்கு. ஓவர் ஸ்நாக்ஸ். வெயிட்டை குறைக்கலான்னு பார்த்தா இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா எங்கிட்டுங்க வெயிட்டை குறைக்கிறது. இனி ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் சாப்பிட்றோம், 10 கிலோ ஏற்றுறோம். அதுக்கப்புறம் வெறும் காய்கறியும் பழத்தையும் சாப்பிட்டு வெயிட்டை குறைக்க வேண்டியதான். எங்கே வெயிட்டை குறைக்க மாட்டேங்குது வெயிட்டு. அவ்வளோதான். ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ். பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. இது கூடவே என் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்காங்க. அவங்க காலையிலே கேக்கு அதிரசம்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ்ப்பா. கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக ரேவன், ஜெர்மி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்க, இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே ஸ்நாக்ஸ் தான், கேக்கு ஸ்நாக்ஸ் தான் வந்திருக்குது. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் நல்லா சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.